வணக்கம் உறவுகளே. யூடியூப்பில் இது என்னுடைய முதல் சேனல், இது என்னுடைய முதல் வீடியோ. எனக்கு எடிட்டிங் வீடியோ குவாலிட்டியாக எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் நான் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசியே ஆகணும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, திங்கட்கிழமை. இன்றைக்கி இந்த எதுக்காக நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, எலெக்ஷன் 23ஆம் தேதி வருது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ கூட நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலை, இந்த கருத்தை நான் உங்ககிட்ட தெரிவிக்கலை அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கருத்தை நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் 5 வருஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்காக தான் நான் இப்போது உங்ககிட்ட இந்த கருத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னுடைய கருத்துக்கு உங்ககிட்ட மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கலாம். நான் நினைக்கிறதுல என்ன தப்பு என்ன சரி அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை வழி நடத்துறதுக்கும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கட்சி இருக்குங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அந்தந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நான் என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் இப்போ உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணலை. என்னுடைய வாழ்க்கையை நான் நடைமுறைப்படுத்தணும், அதை ஒரு சரியான பாதையில், ஒரு உறுதியான பாதையில் நான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். பெண்களாகிய நம்ம கண்டிப்பாக நிறைய யோசிக்கணும். ஒரு வீட்டுடைய எக்கனாமி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு நாட்டுடைய எக்கனாமி என்ன அப்படின்றதும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை லட்சம் பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்சி கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டி இருக்கும், எவ்வளவு பணம் அதுக்காக ஒதுக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். இந்த 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்க்காக நம்ம ஆசைப்பட்டு நம்மளுடைய 5 வருஷத்துக்கான எக்கனாமியை நம்ம சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 3000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற பணத்தை எப்படி நம்மக்கிட்டேருந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மள யாருக்காவது தெரியுமா? 1000 ரூபாய் 2000 ரூபான்றது நம்ம பெரிய காசாக பார்க்குறோம். நம்ம உழைக்காமல் நமக்கு 1000 ரூபாய் வருது, 2000 ரூபாய் வருது, 3000 ரூபாய் தராங்க. எவன் தருவான் அந்த காலத்தில் 3000 ரூபாய் 2000 ரூபாய்? ஓட்டு போட்டால் நமக்கு மாதம் 2000 ரூபாய் வந்துடும், நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ எலெக்ஷனில் ஜெயித்த உடனே அந்த மாதத்துல இருந்தும் நமக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கிரெடிட் பண்ண போகிறதும் கிடையாது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தாண்டி லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு தான் அந்த 1000 ரூபாய் 2000 ரூபான்றதும் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ வாங்கிட்டும் இருப்போம் நம்ம எல்லாருமே. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக போயிட போகுது சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தில் இப்போ என்னோடய குடும்பத்தில் என்னோடய கணவர் சம்பாதிக்கிறதுல அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்னால் கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே அந்த மாதிரி 1000 2000 அப்படின்றது பெண்கள் நம்ம நினச்சா கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும். இது கவர்மெண்ட்டு கொடுத்து தான் நம்ம சேர்த்து வைக்கணும், கவர்மெண்ட் இந்த பணத்தை போட்டு தான் நமக்கு இந்த பணம் நமக்கு செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்களே, அதுக்கு அவங்க 5 வருஷத்துக்கு அவங்க என்னென்னலாம் அதுலேருந்து சுருட்டை பார்ப்பாங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும். நிறைய தலைவர்கள், நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்கங்க, எல்லாரையுமே நான் குறை சொல்லலை. இப்போ விஜயகாந்த் ஐயாலாம் நல்ல முறையில் தான் வந்தார். அவரை நாரடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் எப்படி ஆளுமை கொண்டு வருவார் அப்படின்றது தெரியல. சீமான் அவர்களும் நல்ல விதமாக ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு நமக்கு எல்லாமே காணொளி மூலியமாக காட்டிகிட்ருக்காரு. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஸோ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். கொடுத்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. டிஎம்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியும். இதை நம்ம அவங்களே ஃபாலோ பண்ணாமல் இவங்களுக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து இவங்க நம்மளை எந்த அளவுக்கு ஆளுமை பண்ணுறாங்க, நமக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஊழல் இல்லாத கட்சி கிடையாது. ஆனால் அதில் மக்களுக்கு எந்த விதமான சலுகை எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க நமக்கு கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம கவனித்து பார்க்கணும்.